செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் மண்டே எக்ஸ்பைரிக்கு உண்டான மிட் கேப் நிஃப்டியோட லெவல்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். மண்டே நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், OI டேட்டா டீடைல்டு அனாலிசிஸ், மண்டே இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், மற்றும் மண்டே எக்ஸ்பைரிக்கு உண்டான மிட் கேப் நிஃப்டியில் 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் OI டேட்டா அப்டேட்ஸ், இண்டிசஸ் ரேஞ்சஸோடு நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டாப்பிக்கு போகலாம். ஸோ மண்டேயோட லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ரைடே நம்மளோட ப்ரிடிக்ஷனில் மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஃப்ரைடே கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நம்மளால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. பட் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டேட்டாஸ் வச்சு பார்த்துருவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸை கொடுத்துருந்தேன். ஸோ ப்ரீமியம் டெலகிராம் குரூப் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறது நம்மளோட காமன் டெலகிராம் குரூப். ஸோ அந்த காமன் டெலகிராம் குரூப்பில் இண்டிசஸ் ரிலேட்டடாக, இண்டிசஸோட ரேஞ்சஸ், OI டேட்டா அப்டேட்ஸ்னு இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே அதில் அப்டேட் பண்ணுறோம். ப்ரீமியம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை அதில் அப்டேட் பண்ணுறோம். EODயில் நம்ம எப்படி இண்டிசஸ் அனலைஸ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி EODயில் ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி எந்த ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நான் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நான் எவ்வளோ டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷனை நம்மளோட ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறோம். எவ்ரி ட்ரேடிங் செக்ஷன் இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே அப்லோட் பண்ணிடுறோம். மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இயர்லி மார்னிங் 6லேருந்து 7:30 நம்ம அப்லோட் பண்ணிடுறோம். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் ரெகுலர் ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ், அதே மாதிரி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டியில் எக்ஸ்பைரி அன்னைக்கு 0 to 0 நம்ம இந்த வீடியோவில் கொடுக்குற ரேஞ்சஸில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் நான் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எவ்வளோ டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எவ்வளோ மேக்ஸி டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட 0 to 0 ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷனையும் நம்ம இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே நம்மளோட ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ மீண்டும் ஒரு தடவை சொல்லிடுறோம், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. நம்ம என்னோடய ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ், நான் எந்த ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எவ்வளோ ஸ்டாப் லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எவ்வளோ டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை நம்ம அதில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிடிக்ஷனில் கால் புட் ரெண்டுமே கொடுக்குறோம் இல்லையா. ஸோ ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டைரெக்ஷனல் வியூ அப்படின்ட்டு நான் இன்றைக்கி காலில் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, புட்டில் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷனையும் நம்ம 9:10 9:15 நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி நேற்று பார்த்தோம்னா புட்டில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அதை நம்ம கொடுத்துருந்தோம். 10:38 எல்லாமே கொடுத்துருந்தோம். ஸோ நான் கால் புட்டு ரெண்டு சைட்லையுமே வந்து நம்ம பையிங்கில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு. ஸோ புட் சைடில் வந்து மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றத நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் கொடுத்துருந்தோம். ஸோ அதில் மூவ்மெண்ட்டும் நம்மளுக்கு நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் நல்லா போயிருந்துச்சு. 22,500 70 164 போயிருந்துச்சு. 650 110 224 போயிருந்தாங்க. அதே மாதிரி 48,500 100 246 வரைக்கும் போயிருந்தாங்க. 48,500 50 143 வரைக்கும் மூவ்மெண்ட் போயிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி என்னோடய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். ஸோ ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்மளோட காமன் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ திருப்பி ஒரு தடவை சொல்லிக்கிறோம், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. என்னோட ப்ரிடிக்ஷனை தான் நம்ம ப்ரீமியம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இது நம்ம ப்ரீமியம் குரூப்பில் உள்ள ஒருத்தர் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு நமக்கு அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மண்டேக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம்.
நிஃப்டிக்கு மண்டேயோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,647 ஹையிலேருந்து லோ 22,304 இந்த ரேஞ்சுக்குள்ளே மண்டே நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 22,541 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 22,647 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல், அதாவது போகக்கூடிய அப்சைட் மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்க இடம் அப்படின்னா 22,611. ஸோ இதை வந்து ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 22,611லேருந்து 22,647 அப்படின்றது மண்டே நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 22,734. ஸோ அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நம்ம மண்டே மேக்ஸிமம் ஹையை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,820. அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 22,410 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலியை நம்மளோட லோ வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதாவது 22,304 வரைக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 22,340. ஸோ இதை வந்து ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 22,340லேருந்து 22,304 அப்படின்றது மண்டே நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 22,218. ஸோ அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் லோவாக மண்டே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,132. ஒரு அப்பில் ஒரு பாசிட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க, அதாவது 22,541லேருந்து 22,647 இந்த ரேஞ்ச் இருக்குது இல்லையா, இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி இம்மிடியேட்டாக நம்மளோட ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் டவுன் சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 22,541ன்றது அப்போ சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே ஒரு நல்ல அப்சைட் ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 22,647ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 22,541ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நெகட்டிவாக ஒரு கேப் டவுனில் நெகட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க 22,410லேருந்து 22,304 அப்படின்ற இந்த ரேஞ்ச் இருக்குது இல்லையா. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்து இம்மீடியட்டாக ஒரு அப்சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் அப்சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 22,410ன்ற இந்த லெவல் அப்போது ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 22,410ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 22,304ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னா பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு டவுன் சைட் ஃபாலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக மண்டே நிஃப்டியில் 22,541ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 22,410ன்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிஃப்டியோட ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். நிஃப்டி 50 முடிஞ்சிருக்கிறது 22,500ல். ஸோ 22,500ல் ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஃபைன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 22,600, 22,700, 22,800. ஸோ சப்போர்ட் லெவல் ஃபைன் சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா
22,000. ஸோ இங்கெல்லாம் சப்போர்ட் லெவல் பில்ட் ஆயிருக்காங்க. ஆனால் ஃபைன் சப்போர்ட் அப்படின்னா 22,000. ஸோ இங்கே ஓவரால் ஓயை பார்த்தனாலும் நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி தான் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இங்கே ஸ்ட்ரென்த் ஆஃப் ரேஞ்ச் பார்த்தனாலும் நம்மளுக்கு ரெண்டு சைட்லையுமே வந்து வீக்காக தான் இருக்காங்க. இங்கே ரெசிஸ்டன்ஸில் 22,500 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ரெசிஸ்டன்ஸ் ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ அதர்வைஸ் நம்மளுக்கு ஓவராலாக வீக்காக தான் இருக்காங்க. இந்த மூமெண்ட்டை புஷ் பண்ணுறதுக்கு எந்த சைடில் ஓஐ பில்ட் ஆகிறாங்க, எப்படி பில்ட் ஆகிறாங்க அப்படின்றத வச்சு நம்ம நிஃப்டி அனலைஸ் பண்ணலாம். ஓஐ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை புட்டை விட கால் சைடில் தான் டபுள் டைம்ஸ் அதிகமாகவே பில்ட் ஆகிருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா புட் சைடில் வைண்டப் ஆகிருக்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியுது. ஸோ ஓவராலாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மண்டே புட் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிக்கு மண்டேவோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 49,298 ஹையிலேருந்து லோ 48,549 இந்த ரேஞ்சுக்குள்ளே மண்டே பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 49,066 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 49,298 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 49,217. ஸோ இது ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 49,217லேருந்து 49,298 அப்படின்றது மண்டே நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அப்படி போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 49,485. அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நம்ம மண்டே மேக்ஸிமம் ஹையாக பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 49,672. அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 48,780 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 48,549 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் 48,629 இது ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 48,629லேருந்து 48,549 அப்படின்றது மண்டே நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 48,362 அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா மண்டே நம்ம மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பேங்க் நிஃப்டியில் 48,174. ஒரு அப்பில் பாசிட்டிவாக ஒரு அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க, அதாவது 49,066லேருந்து 49,298 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி இமீடியட்டாக நம்மளோட ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி டவுன் சைடுக்கு டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் ஒரு டவுன் சைடுக்கு இமீடியட்டாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 49,066 இந்த லெவலில் அப்போ சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 49,298 இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 49,066 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேப் டவுனில் நெகட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க 48,780லேருந்து 48,549 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் இமீடியட்டாக ஒரு சப்போர்ட் எடுத்து அப்சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு அப்சைடை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 48,780 இந்த லெவல் அப்போது ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா
நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 48,780ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 48,549ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மண்டே 49,066ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 48,780க்கு கீழே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓஐ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 48,900. 48,900 ஒரு நல்ல ஃபைட்டிங், 49,000 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஃபைன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 49,500, 50,000. அதே மாதிரி சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 48,500, 48,000. ஸோ ஓவரால் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இங்கே ஸ்ட்ரென்த் ஆஃப் பார்த்தோம்னாலும் நம்மளுக்கு ரேஞ்சுக்குள்ளே ஒரு லெவல் தான் ஹைலைட்டாக இருக்காங்க. பட் ரேஞ்சுக்கு அவுட்டர் சைடில் நல்லா ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்கிறாங்க, நியராகவே பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல மூமெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஒரு வாலட்டிலான மூமெண்ட். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஃப்ரைடே புட்டை விட கால் சைடில் நல்லா டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. இங்கே புட் சைட்லேயும் நம்மளுக்கு வைண்ட் அப் ஆகிருக்கிறது கிளியராக தெரியுது. ஸோ மண்டே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம புட் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க மண்டே எக்ஸ்பைரிக்கு உண்டான மிட் கேப் நிஃப்டியோட லெவல்ஸை பார்த்துருவோம். மண்டே மிட் கேப்போட லெவல் பார்த்தோம் அப்படின்னா 11,148 ஹையிலேருந்து லோ 10,979 இந்த ரேஞ்சுக்குள்ளே மிட் கேப் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 11,096 அப்படின்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 11,148 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 11,130. ஸோ 11,130லேருந்து 11,148 அப்படின்றத ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. மண்டே நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இது இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அப்படி போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 11,191. அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நம்ம மண்டே மேக்ஸிமம் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 11,233. மிட் கேப்பில் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கணும் அப்படின்னா 11,031ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 10,979 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 10,997. ஸோ 10,997லேருந்து 10,979 அப்படின்றத ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. மண்டே இது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 10,967. அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் லோவாக மண்டே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 10,894. ஒரு அப்பில் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க, அதாவது 11,096லேருந்து 11,148 அப்படின்ற இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி இம்மிடியேட்டாக ஒரு டவுன் சைடு டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இம்மிடியேட்டாக ஒரு டவுன் சைடை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 11,096ன்றது அப்போது ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகலாம். ஸோ அப்போ இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப்சைடில் ஒரு நல்ல ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட், கிளியரான ஒரு அப்சைட் கன்ஃபர்மேஷன் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 11,148ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 11,096ன்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
ஒரு கேப் டவுனில் 11,031லேருந்து 10,979ன்ற இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா, இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி இமீடியேட்டாக நம்மளோட சப்போர்ட் எடுத்து அப்சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா, நம்மளும் ஒரு அப்சைட் மூமெண்ட்டை இமீடியேட்டாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 11,031ன்ற இந்த லெவல் அப்போது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட், கிளியர் கன்ஃபர்மேஷன் அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 11,031ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 10,979ன்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் மண்டே 11,096ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 11,031ன்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வாங்க மிட் கேப்போட ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ மிட் கேப் முடிஞ்சிருக்கிறது 11,075ல். 11,075ல் ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. 11,050லையும் ஒரு ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 11,100, அதே மாதிரி 11,125, 11,180, 11,200. சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 11,000, 10,900, அதுக்கு அடுத்ததாக 10,800. ஸோ ஓவரால் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி தான் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரேஞ்சில் எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும், ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸு ஹைலைட் ஆகிருக்கிறது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதை தவிர வேறு எதுவுமே ஹைலைட்டாக இல்லை. பட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் அவுட்டரில் ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்கிறாங்க. சப்போர்ட் லெவலில் கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க. ஸோ ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் 11,025 பிரேக் ஆனிச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஃப்ரைடே பார்த்தோம் அப்படின்னா புட்டை விட கால் சைடில் டபுள் டைம்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா புட்டில் ஓஐ வாயிண்டப் ஆகிருக்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியுது. ஸோ மிட் கேப்லேயும் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஓவராலாக நம்ம 3 இண்டிசஸ்லேயுமே மண்டே புட் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகிறாங்க அப்படின்றத வச்சு அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஒரு நெகட்டிவ் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ நிஃப்டிக்கு நம்மளுக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,400லேருந்து 22,800 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. அதே மாதிரி பிரேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியில் ஒரு டவுன் சைட் பிரேக் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. அந்த பிரேக்கில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ வியாழக்கிழமையோட லோவை பிரேக் பண்ணி தான் வெள்ளிக்கிழமை க்ளோஸ் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு மண்டே பிரேக்கிங் கண்டிஷன் இங்கே கிளியராக இல்லை. ஸோ செல்லிங் ப்ரெஷரோட ஒரு ரேஞ்ச் மவுண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 48,500லேருந்து 49,500 ஒரு 1000 பாயிண்ட் ரேஞ்சாக இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. பிரேக் நம்மளுக்கு இங்கே கிளியராக வரவில்லை. ஸோ அப்படி பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா வியாழக்கிழமையோட லோவை பிரேக் பண்ணி தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ பிரேக்கிங் கண்டிஷன் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணுன்னு இருக்குது. ஸோ ஒரு வீக்கான டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் இதுலேயும் வந்திருக்கு பேங்க் நிஃப்டிலையும். ஸோ மிட் கேப் பார்த்துருவோம். மிட் கேப்க்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 11,000லேருந்து 11,200ன்றது ரேஞ்சாக வந்திருக்கு. ஸோ ரேஞ்சுக்குள்ளேயும் ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே பிரேக் நம்மளுக்கு கிளியராக இல்லை. ஆனால் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஒரு வீக்கான பிரேக், அதாவது ஒரு கன்சல்டேஷன் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் இங்கே வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வியாழக்கிழமையோட லோவை பிரேக் பண்ணி தான் வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆகிருக்காங்க. மிட் கேப்பில் பார்த்தோம் அப்படின்னா பிரேக் அப் சைடில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிள், அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ ஓவராலாக ஆனால் மிட் கேப்பில் ஒரு ஸ்லோ மூவ் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ மிட் கேப்போட எக்ஸ்பைரி இல்லையா மண்டே. ஸோ 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 11,000லேருந்து 11,150 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எனக்கு ஒரு பையிங் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் மிட் கேப் நிஃப்டிக்கு மண்டேக்கு உண்டான லெவல்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்.
இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் மூவ் டேட் அப்டேட்ஸ் இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும், என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட காமன் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா என்னோட ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. இஓடியில் இண்டிசஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறோமோ ஸோ அதேமாதிரி ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸை ஸ்ட்ரைக்ஸில் நான் வந்து ப்ரீமியம் குரூப்பில் அதை அப்லோட் பண்ணுறேன். மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்திடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸுக்காக அல்ல. ஸோ அதையும் மீறி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஓன் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.